ஹாய் பியூட்டிஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் பார்க்கலாம். இது கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ப்ரைடுக்காக இந்த டிப்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே பாய்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். நல்ல முகம் வந்து ரொம்பவே நம்மளா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 5 ml இது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 2 ml வந்து ரோஸ் வாட்டர் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பாயில் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுடுங்க. கொஞ்சம் திக்காகிடும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அலோவேரா ஜெல்லும் குங்குமாதி தைலம். அலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போதும். குங்குமாதி தைலம் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு க்ரீமி இதுக்கு வந்துடும் பார்த்துக்கு. அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய் தூங்கலாம். அது ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்னிங் வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் போட்டு வரலாம். அப்படி இல்லை நீங்கள் எங்கன்னா வெயிலில் போகிறீங்க அப்படின்னும் போதும் நீங்கள் வந்து இதை வந்து போடலாம். ஆனால் கொஞ்சம் வந்து நமக்கு இந்த ஒரு நம்ம பவுட்ரு போடுவோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நைட் டைமில் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக இது பண்ணி காலையில் எழுந்து கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணுங்கள். சோப் போடாதீங்க. இந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. போடுறதுக்கு முன்னால் சோப் போடுங்க. காலையில் எழுந்து கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இல்லை பச்சை பயிறு மாவு கூட போட்டு வாஷ் பண்ணலாம். இது 2த்தில் ஏதாவது ஒன்று போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே சொல்கிறேன் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.